வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6th to 10th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 10.2 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் கம்பேர் த ஃபாலோயிங் ரேஷியோ. இதில் ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க, ABCDன்னு. இதில் 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரேஷியோவும் கம்பேர் பண்ணி எது பெருசு எது சிறுசுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் ஏ பாருங்கள். 5:9 and 7:12. அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? 5/9 எழுதலாமா? 5/9 எழுதும்போது இப்போ இந்த 2 ரேஷியோ பார்க்கலாம். 5/9 7/12 அப்படின்னு எழுதும்போது இந்த 2 ரேஷியோ நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணணும். மேலே இருக்க நம்பர் நியூமரேட்டர், கீழே இருக்க நம்பர் டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டர் 2 நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் தான் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு தெரியும். எப்படி ஈக்குவல் பண்ணுறது? இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரை வச்சு மேலே இருக்க 2 நம்பரையுமே, அதாவது ஃபஸ்ட் 2 நம்பரையுமே பெருக்கிடணும். அடுத்து ஃபஸ்ட்டில் இருக்க இங்கே இந்த டினாமினேட்டரை வச்சு கீழே இருக்கிற இந்த 2 நம்பரையுமே பெருக்கிடணும். பார்க்கலாமா? இப்போ 5/9 இந்த டினாமினேட்டரை நியூமரேட்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 5 × 12 9 × 12ன்னு. அது மாதிரி இங்கே 9 7 × 9 12 × 9ன்னு. 5 12s are 60, 9 12s are 108. டேபிள்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் நல்லா தெரியணும்னாலும் உங்களுக்கு பெருக்கல் செய்ய தெரிஞ்சிருக்கணும். 7 9s are 63, 12 9s are 108, 9 12s are 12 9s are 2 ஈக்குவலாக இருக்கா? 108 வருது. அப்போ இந்த 2 டினாமினேட்டரும் ஈக்குவல் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிட்டனால மேலே இருக்க நம்பர் பெருசாக சிறுசான்னு பார்க்க முடியுதா? எந்த நம்பர் பெருசு? 7/12. அப்போ 7:12 தான் பெருசு. ஸோ ஆன்சர் எழுதணும் 5:9 less than 7:12 அப்படின்னு ஆன்சர் எழுதணும். ஓகேவா, புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் பி பாருங்கள். 11:16 and 13:20. இந்த சம பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரலாக இந்த சொல்யூஷன் தெரியாமல் என்ன பண்ணணுன்றது தெரியணும். 2 ரேஷியோவையும் நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷனில் எழுதணும். டிவிஷனில் எழுதும்போது 2 ரேஷியோட டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணணும். அப்போ இந்த 16 20 ஈக்குவல் பண்ணணும். இந்த 20ஆல் 11 16 மல்டிபிள் பண்ணணும். இந்த 16ஆல் 13 20 மல்டிபிள் பண்ணணும். பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிடணும். அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆனால் எது பெரிய நம்பர் சின்ன நம்பர் தெரிஞ்சிடும். இந்த ஐடியாவோடு தான் நீங்கள் சொல்யூஷன் எழுத ஆரம்பிக்கணும். பாருங்கள், 11/16, 11 × 20, 16 × 20. 11 20s are 11 2s are 22 தானே? அப்போ 220. 16 2s are 32, ஸோ 320. ஓகேவா? இப்போ 13 × 16, 13 16s are, அப்போ நம்மளுக்கு 30 டேபிள் தெரியணும், இல்லை 16 டேபிள் தெரியணும். ரெண்டுமே தெரியலைன்னா ஒரு 13ஐயும் 16ஐயும் எழுதி மல்டிபிள் பண்ண தெரியணும். 6 3s are 18, remainder 1, 1 6 is 6, 6 plus 1 7, 1 3 is 3, 1 1 is 1. Answers 8, 7 plus 3 10, remainder 1 2, 208 அப்படின்றது உங்களுக்கு இப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணவும் தெரியணும். அப்போ 208 வந்துருச்சா? அப்போ 208 பெருசா 220 பெருசான்னு பார்க்கணும். 220 தான் பெருசு. ஸோ 11:16 greater than 13:20 அப்படின்னு ஆன்சர் எழுதிடணும். ஓகேவா? சம் சி பார்க்கலாமா? சம் சி பாருங்கள். 15:32 and 19:40. அப்போ 15/32 19/40 எழுதிட்டு 40ஆல் மேலே இருக்கிற 2 நம்பரே பெருக்கிடணும். 15 × 40 32 × 40. அடுத்து 19 × 32 40 × 32. இந்த டினாமினேட்டர் வச்சு இங்கே இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணணும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 15 4s are 60, ஸோ 600. 32 4s are நமக்கு தெரியாது. 2 4s are 8, தென் 4 3s are 12. அப்போ 128. இந்த 0 ஆட் பண்ணிக்கிறணும். அப்போ 1218 வந்துடும். புரிஞ்சதா உங்களுக்கு? அப்போ எழுதி இப்படி மல்டிபிள் பண்ணலைனாலும் இப்படி மல்டிபிள் பண்ண தெரியணும் உங்களுக்கு. 4 டேபிள் ஈஸி தான். நம்மளுக்கு 40 டேபிளே யோசிக்க வேணாம். 0 அப்படியே போட போகிறோம். 4 டேபிள் ஈஸி. 4 2s are 8, 4 3s are 12. அப்போ 128. 0 அங்கே ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ 1940, 19 × 32, 40 × 32. 1932s are மல்டிபிள் பண்ணணும். 1932s are நமக்கு தெரியாது. 32 எழுதி தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 32 19, 9 2s are 18, remainder 1, 9 3s are 27, 27 plus 1 28, 1 2 is 2, 1 3 is 3. Answer 8, 8 plus 2 10, remainder 1, 5 plus 1 6, 608. 608 எழுதியாச்சு. இப்போ இது 2 நம்பரில் எது பெருசு? 608 தான் பெருசு. அப்போ 19:40 தான் பெருசு. ஸோ 15:32 less than 19:40 அப்படின்னு ஆன்சர் எழுதிடணும். ஓகேவா? இப்போ சம் டி பாருங்கள். 25:42 and 39:56.
இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 25:42. இப்போ 42, 56 இதெல்லாம் ஓரளவுக்கு சின்ன நம்பர்ன்றனால நம்ம பண்ணணும்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த நம்பரையும் சேம் நம்ம இதே மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். இப்போ இங்கே 42 இருக்குது, இந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். 42 × 56னா பெரிய நம்பர். ஸோ 42க்கும் 56க்கும் 6க்கும் இந்த டினாமினேட்டர் இருக்கிற ரெண்டு நம்பருக்கும் என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது, 2, 3, 7, 2 × 2 × 2 × 7 வருது. இப்போ 2 2வும் ஈக்குவலாக இருக்கனால ஒரு 2 எழுதிக்கிறோம். 3 எழுதியாச்சு, 2 2 எழுதியாச்சு. இங்கே 7 2 7 ஈக்குவலாக இருக்கனால ஒரு 7 எழுதிக்கிறோம். ஓகேவா, எல்லாமே எழுதணும் இல்லை. இங்கே 2 2 ஒரு ஈக்குவலாக இருக்கனால ஒரு தடவையும் 3 அடுத்து 2 2 இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இது 7 வந்து ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்கனால ஏதோ ஒரே ஒரு 7. புரியுதா, உங்களுக்கு எல்சிஎம் பார்த்துட்டு அதை காமனாக எழுத தெரியல, அந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணனா 168 வரும். இது ஃபுல்லாக 2 3s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 7s are 24 7s are மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 7 4s are 4 28. ஸோ 8 ரிமைண்டர் 2. 7 2s are 14, 14 + 2 16. அப்போ 168. அப்போ டினாமினேட்டர் என்ன வரும், 168 தான் காமனாக வரும். இப்போ இந்த 56 168 காமனாக 168 ஆக்கணும். 56ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 168 வரும். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு எல்சிஎம் கண்டுபிடிச்சி காமனாக எழுதி வச்சுருக்குறோம்ல, இதை மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 2 3s are 6 ஈஸி தானே. இப்போ 6 7s are மல்டிபிள் பண்ணுங்கள் 42. 6 7s are 42. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி முடிச்சாச்சு, இதையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. ரிமைண்டர் என்ன இருக்குது, 2 × 2 இருக்குது. 2 × 2 என்னது 4. அப்போ 42 4s are 168 வருது. அப்போ 42 4s are. புரியுது உங்களுக்கு, இதெல்லாம் பெருக்கும் போது தான் இந்த 168 வருது நம்மளுக்கு. ஓகேவா, நம்ம 42வை எந்தோட மல்டிபிள் பண்ணால் 168 வரணும். நம்ம இந்த இடத்த டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணால் 168 வரணும். அப்போ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற நம்பரை வச்சு நம்ம ஸ்பிட் பண்ணலாம். 2 3s are 6, 6 × 7, 6 7s are 42. அப்போ ரிமைண்டர் என்ன நம்பர் இருக்குது, இந்த 2 × 2 தான் இருக்குது. அப்போ 2 2s are 4. அப்போ 25 4s are 42 4s are மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 168 வந்துடும். புரியுது உங்களுக்கு, வேணால் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 42 × 4, 4 2s are 8, 4 4s are 16. ஓகேவா, 25 4s are 100. ஓகே, 25 4s are 100. இப்போ 39 56 56 எதோட மல்டிபிள் பண்ணால் 168 வரும்னு பாருங்கள். சேம் இதே இந்த எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோன்னா 2 3s are 6, இல்லைன்னா 2 2s are 4, 4 2s are 8. பாருங்கள், இந்த 2s எல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8 × 8 × 7, 8 7s are 56. ஓகேவா, 56 வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன மிச்சம் ரிமைண்டர் பெருக்காமல் இருக்குது, இது எல்லாமே பெருக்காச்சு, இதையும் பெருக்காச்சு. பெருக்காமல் இருக்கிறது 33, பெருக்காமல் இருக்கிறது 3 மட்டும்தான். அப்போ 56 3s are 168. 56 3s are 168. பாருங்கள், 6 3s are 18, ரிமைண்டர் 1, 5 3s are 15, 15 + 1 16 வந்துருச்சா. அப்போ மேலேயும் 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 39 3s are 9 3s are 27, ரிமைண்டர் 2, 3 3s are 9, 9 + 2 11, 117. ஓகேவா, அப்போ 100 பெருசா 117 பெருசா, நம்மளுக்கு எது பெருசுன்னு தெரியணும்ல. 117 தான் பெருசு. அப்போ ஆன்சர் எழுதணும் 25:42 less than 39:56 அப்படின்னு எழுதி சொல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணணும். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், சம் 2 பார்த்தா ஸ்கூல் ஃபஸ்ட்டு 2 ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் 1 ஸ்கூல் 2. அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்டு A+, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்டு. அப்போது ஒரு எக்ஸாம் நடக்குது, அதில் A+ மார்க்கை வாங்கினவங்க இவ்வளோ பேர், மொத்தம் அட்டன் பண்ணவங்க இவ்வளோ பேர் அப்படின்றது நம்ம டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேஸ்டு ஆன் த above information find out which school has a better ratio as students who scored A+. எந்த ஸ்கூல் 1 ஸ்கூல் 2ல் யார் வந்து பெட்டர் ரேஷியோ, அதிகமான ரேஷியோ A+ மார்க்கில் வாங்கியிருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்க சிச்சுவேஷனை வச்சு நம்ம சொல்யூஷன் எழுத போகிறோம். ரேஷியோ ஃபார் ஸ்கூல் 1. ஸ்கூல் 1ஓட ரேஷியோ என்னது, 27:40. ஓகேவா, ஸ்கூல் ரேஷியோ ஃபஸ்ட்டு ஸ்கூலோட ரேஷியோ என்னதுன்னா 27:40. செகண்ட் ஸ்கூலோட ரேஷியோ 37:60. புரியுதா உங்களுக்கு?
ரேஷியோ எழுத தெரியணும் கொடுத்துருக்க கண்டென்ட்டை வச்சு. அப்போ 27/40 எழுதுவோமா? 27/40 37/60. இப்போ என்ன பண்ணணும்? இந்த டினாமினேட்டர் 2 ஈக்குவல் பண்ணணும். அப்போ இந்த 60ஆல் இங்கே இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும், இந்த 40ஆல் இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிடணும். அப்படி சொல்லி 27 × 60 40 × 60 37 × 40 60 × 40. இப்போ 27 6 நம்ம மல்டிபிள் பண்ணணும். 6 டேபிள் தெரியும் இல்லையா? 6 7 எவ்வளவு? 42. 42க்கு 2 போட்டணும், ரிமைண்டர் 4. 6 2 12, 12 + 4 16. அப்போ 662 ஆன்சர் வருது. 0 ஆட் பண்ணிக்கிறோம், 1620. அடுத்த 4 6 24. அப்போ 2400 தான் டினாமினேட்டர். 2 டினாமினேட்டர் 2400 தான் வரும். பாருங்கள், 6 4 24, 2 0வையும் சேர்த்துக்கணும், 2400. இப்படியே பெருக்கலாம். நீங்கள் இதை எழுதி பெருக்கணுன்ற விட நிறைய மல்டிப்ளிகேஷன் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அப்படி டேரெக்டாகவே மல்டிபிள் பண்ண கற்றுக்கணும். பட் 37 40 0 ஆட் பண்ணி 37 4 பார்ப்போம். 4 7 28. ஓகேவா? 8 போட்டுரும், ரிமைண்டர் 2. 4 3 12, 12 + 2 14. அப்போ 148. இந்த 0 ஆட் ஆகிருக்கனால 1480. ஓகேவா? இப்போ 1480 பெருசா 1620 பெருசான்னு பார்த்துலாம். ஏன்னா 2 டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. மேலே இருக்க நம்பரில் எது பெருசு பார்க்க போகிறோம். எது பிக்கஸ்ட் ஒன்? 1620 தான். அப்போ எந்த ஸ்கூலோட ரேஷியோ பெட்டராக இருக்குது? ஸ்கூல் 1ஓட ரேஷியோ. அப்போ அது எழுதிடணும். 27:40 greater than 37:60. therefore school 1 has better ratio. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த 10.2 எக்ஸசைஸ் 10.2ல ரிமைனிங் இருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பாய்.